அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அதிசக்தி வாய்ந்த வளர்பிறை அஷ்டமி. வெறும் 8 முறை இதை எழுதி பீரோவில் வைத்து பாருங்கள். நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கான பணவரவு ஏற்படும். முதல் விஷயம், நம்ம சேனல்ல 2-3 நாட்களாக நீங்க சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே காப்பி அடிச்சு ஒருத்தர் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. அவருடைய சேனலை நானும் பார்த்தேங்க. அப்படியே காப்பி அடிச்சு தான் போட்டிருக்காரு. அந்த சேனல் நேம கூட நான் சொல்ல விரும்பலங்க. நம்ம வைக்கக்கூடிய தம்ப்நெயில், எழுத்து வடிவங்கள், அந்த ஃபாண்ட் சைஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்காரு. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டிற்கும் எந்த அளவிற்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதற்கு எவ்வளவோ புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம அப்லோட் பண்றோம். ஒரு வீடியோ 8 முதல் 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் அதற்கான வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம்னா உண்மையாகவே அது கடினமான வேலை தாங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் ஷேர் பண்ணது கிடையாதுங்க. ஆனால் இவ்வளவு கடினமா உழைச்சு நம்ம போடுற வீடியோவை ரொம்ப சிம்பிளா காப்பி அடிச்சு அப்படியே அப்லோட் பண்ணிடுறாரு. இதுல காஞ்சி மகா பெரியவர் துணைன்னு வேற சொல்றாரு. புனிதமான ஒரு மகானுடைய பெயரை சொல்லி அடுத்தவருடைய கண்டென்ட்டை திருடி போடுறது ரொம்பவுமே கீழ்த்தனமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ காப்பி அடிச்சு போடுறாருன்னா கூட அது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நாளைய தினமே அல்லது இன்றைய தினமே பிற்பகலுக்கு மேல அவர் அப்படியே அப்லோட் பண்ணிடுறாரு. தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகளையோ அல்லது கடினமான வார்த்தைகளையோ பேச மாட்டேங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து வீடியோஸ் காப்பி அடிச்சு போடுவாங்க. ஆனால் அது ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோன்னு இது போல சில வீடியோஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சேனல் எல்லா வீடியோஸுமே டிட்டோவா அப்படியே காப்பி அடிச்சு போடுறாரு. உண்மையா சொல்லணும்னா நான் சரியா தூங்குறது கூட கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் குவாலிட்டியான கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும், வீடியோவை பார்க்கறவங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னு நிறைய புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி அப்லோட் பண்றோம். நம்ம என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்றோம்னு கூட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. ஆனால் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் காலையில இந்த வீடியோவை பார்த்துட்டு மதியானம் அவர் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறாரு. ஒருத்தருடைய கடினமான உழைப்பை சுலபமாக திருடிட்டு போறது எந்த அளவிற்கு மன கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும்னு அவர் புரிஞ்சுக்கணும். காஞ்சி மகா பெரியவருடைய பெயரை சொல்லி நீங்க ஒவ்வொரு வீடியோவும் போடுறீங்க. தயவு செஞ்சு அவருடைய பெயரை சொல்றதுக்காவது இது போல கான்செப்டை திருடாம சொந்தமா நீங்க வீடியோஸை போடுங்க. சரிங்க, என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு சங்கடத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள நம்ம போகலாம். ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி திதி வருவது மிகவுமே விசேஷம். அதிலும் இன்றைய நாள் முழுவதுமே அஷ்டமி திதி நமக்கு இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மெத்தட நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ரொம்பவுமே சிறப்பான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் ராகு கால நேரம் தாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு இணையாக ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரருக்கும் மிகவுமே விசேஷம். இன்றைய ஒரு நாள் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். நேற்றைய பதிவுல கூட இன்றைய அஷ்டமியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிகத்தை பார்த்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க செய்யலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப ரெட் கலர் பெண்ணால ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ற திருநாமத்தை 8 முறை நம்ம எழுதணும். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எந்த மொழியில வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ரெட் கலர் பென் கிடைக்காத பட்சத்துல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதலாம். ஆனால் மேக்சிமம் ரெட் கலர்ல நீங்க எழுதுங்க. சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தாந்திரிக முறையாக இருப்பதனால 2 புறப்பொருட்கள் நமக்கு தேவை. 8 எண்ணிக்கையில மல்லிகை பூ மற்றும் 8 எண்ணிக்கையில ரூபாய் நாணயங்கள் நமக்கு தேவை. எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், 5 ருபீஸ், 10 ருபீஸ்னு நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் மொத்தம் 8 நாணயங்கள் நமக்கு தேவை. அதே போல 8 மல்லிகை பூ நமக்கு தேவை. இன்கேஸ் மல்லிகை பூக்கள்
கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஃபிளேவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெர்ஃப்யூம் நீங்க பயன்படுத்திக்கலாம். 8 முறை ஓம் ஐஸ்வரரேஸ்வராய நமகன்ற இந்த திருநாமத்தை எழுதிட்டு அதற்கு மேல லைட்டா நீங்க பர்ஃப்யூம் நீங்க ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஜாஸ்மின் ஃபிளேவர் வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. அப்படி கிடைக்கலனா நீங்க வேற எந்த ஃபிளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அதிகமா நீங்க ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. எழுதி இருக்கும் அந்த எழுத்துக்கள் அலையக்கூடும். அதனால லைட்டா நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மல்லிகை பூக்கள் கிடைக்காதவங்க மட்டும் தாங்க பர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்ணணும். மற்ற எல்லாருமே மல்லிகை பூவை தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதாங்க முறை. தாந்திரிகத்துல இந்த மல்லிகை பூவிற்கு மிகவும் முக்கியமான இடம் இருக்குங்க. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படும். அது மட்டும் கிடையாதுங்க. ஐஸ்வரேஸ்வரருக்கு மிகவுமே பிடித்தமான மலர்களில் மல்லிகை பூ முதன்மையான மலர். 8 முறை நீங்க எழுதினதற்கு பிறகு 8 மல்லிகை பூ மற்றும் 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை அந்த பேப்பர்ல வச்சு அதை நீங்க மடிக்கணும். 8 நாணயங்களை வச்சு மடிக்கிறதுனால அந்த பேப்பர் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க அடிஷனலா 2 பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேப்பருக்கு கீழேயே இன்னும் ஒரு 2 பேப்பரை வச்சு பொறுமையா நீங்க மடிச்சுக்கோங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 மல்லிகை பூ மற்றும் 8 நாணயங்களை நாம் எழுதியிருக்கும் அந்த எழுத்துக்களுக்கு மேலதாங்க வச்சு அந்த பேப்பரை நம்ம மடிக்கணும். மடிச்சிட்டு சிவப்பு நிற நூல் அல்லது ரெட் கலர் ரப்பர் பேண்ட் போட்டு அதை நீங்க கட்டிடுங்க. உள்ள நம்ம வச்சிருக்க கூடிய நாணயங்கள் மற்றும் அந்த மல்லிகை பூ வெளியே வரக்கூடாதுங்க. சோ அந்த அளவிற்கு அந்த பேப்பரை நீங்க நல்லா மடிச்சு கட்டி விட்டுருங்க. இப்ப இதை அப்படியே எடுத்துட்டு போய் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வைங்க. இன்கேஸ் நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்யறவங்களாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். அதாவது வீட்டிலும் நீங்க தனியாக செய்யலாம், கடைகளிலும் நீங்க செஞ்சு வைக்கலாம். பொதுவாகவே அஷ்டமி திதியில் பைரவர் மற்றும் ஐஸ்வரேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலை விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். நல்ல உத்தியோகத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனம் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். குறிப்பாக கடன் தொல்லையில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை கட்டாயமாக இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு நீங்க மடிச்சு வச்சிருக்க கூடிய அந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியை நம்ம எல்லாருமே கரெக்டா பயன்படுத்திக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ராகு கால நேரத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்றது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்கை யூஸ் பண்ண முடியாதவங்க மட்டும் நீங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதி வைக்கலாம். இந்த பேப்பரை நீங்க உடனே மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 3 மாதங்களுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க பிரிச்சு உள்ள இருக்கக்கூடிய நாணயங்களை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அந்த பேப்பர் மற்றும் மல்லிகை பூவை நீங்க எரிச்சிடுங்க. கற்பூரம் வச்சு நீங்க எரிக்கணும். அந்த நாணயங்களை வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்கும் போது இந்த பணத்தையும் சேர்த்து நீங்க கொடுத்துருங்க. அல்லது ரோட் சைட்ல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். அல்லது கோவில் உண்டியலிலும் நீங்க போடலாம். 3 மாதங்களுக்கு பிறகு எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.